Hi everyone, welcome to my channel. ஸோ இன்னைக்கு டே 2 அஷர் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா க்ளவுட்னா என்ன, க்ளவுடோட பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நிறைய டிஎம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டிஎம்ஸ்க்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் வேணும்னா எங்களோட இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அஷர் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அஷர்னா என்ன, நேற்று நம்ம க்ளவுட்னா என்ன, க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் யார் யாருன்னா பார்த்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதில் ஏன் பர்டிகுலராக நம்ம அஷர் சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த கோர்ஸ் இதை பற்றி அஷரோட ஆஃபரிங்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அஷருங்கிறது ஏன் நம்ம சூஸ் பண்ணோன்னா, கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்டாக அஷர் ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா, அஷர் வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, ஸ்கேலபிலிட்டி கொடுக்குறாங்க, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் விண்டோஸ் ப்ரொவைடர். ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் வந்து விண்டோஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால அஷர் கைண்ட் ஆஃப் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அனதர் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் வித் கம்பேர்ட் டு த அதர் ப்ரொவைடர்ஸ். இது மட்டும் ஒரு ரீசன் சொல்லிட முடியாதுங்க. மெயின் ரீசன் என்னென்னா ப்ராஜெக்டோட கம்பேட்டபிலிட்டி ஆர் ரிக்குவயர்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்கவுண்ட், சில ஆஃபரிங்ஸ், சில முக்கியமான விஷயங்கள் வந்து அஷர் விட அவங்களுக்கு ஜிசிபி ஆர் ஏடபிள்யூஎஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ரொவைடர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் தட் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அஷர் தான் யூஸ் பண்ணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அஷர்லேயும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 200+ க்ளவுட் சர்வீசஸ் வந்து அஷர் வந்து கொடுக்குறாங்க நமக்கு. இதுதான் ஒரு ஷார்ட் ப்ரீஃப் அபவுட் அஷர். ஸோ நம்ம டாப்பிக்கே அஷர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி அஷருக்குள்ளே லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அஷருக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு போர்ட்டல் ஐடி. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து இன்டர்நெட்டில் இருப்போம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூசர் இங்கே இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோன்னா யூஸிங் இன்டர்நெட் அஷூரை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாச்சும் க்ளவுட் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுவோம். இன்டர்நெட்டில் தான் பண்ணுவோம். இங்கே ஒரு ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் ஒரு சர்வீஸை ஆன்லைனில் ரீச் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக நமக்கு வேணும். ஃபார் சே வாட்ஸ்அப் ரீச் பண்ணோன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். கூகுளுக்கு வந்து google.com, ஜிமெயிலுக்கு gmail.com, facebook.com, அந்த மாதிரி ஒரு டொமைன் நேம். அந்த மாதிரி அஷரோட ரிசோர்ஸஸ், கம்ப்யூட் சர்வீசஸை ரீச் பண்ணுறதுக்கான போர்ட்டல், அதாவது வெப் அட்ரஸ் வந்து portal.azure.com. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் portal.azure.com லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட அஷர் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் ஆர் எப்படி ரீச் பண்ணுவோன்னா இந்த வெப்சைட் மூலயமா தான் ரீச் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. பட் நியூ பிகினர்ஸ்க்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செஷன். ஸோ ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நெசசரினா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்கள் தியரட்டிக்கலாக படித்தா மட்டும், ப்ரொஜெக்டாக மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத விட நிறைய டவுட்ஸ் கிடைக்கும். ஸோ டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலான்னா, மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஃபார் 1 month, ஃபார் 30 days. ஓகேங்களா? ஸோ யார் வேணாலும் அந்த ஃப்ரீ ஆக்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க தான் யூஸ் பண்ணோம், அவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிற அக்கௌண்ட் வந்து புது அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பில்லிங்காக உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், கார்டு கொடுத்தா ஆட்டோ டெபிட் ஆயிருமோ, செக்யூர்டாக இருக்குமோலாம். இது செக்யூர்ட் தாங்க, ஆட்டோ டெபிட்லாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் 30 daysக்கு வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் தான். ஒரு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக, உங்களோட செக்யூரிட்டி ரீசனுக்காக கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒரு 2 rupees டிடெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இனிஷியலி. ஸோ அந்த 2 rupees வச்சுட்டு உங்களுக்கு 200 credits கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் 30 days யூஸ் பண்ணிக்கலாம். 30 daysக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்துட்டு
ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் பே அஸ் யூ கோ போகிறீங்களா? பே அஸ் யூ கோங்கிறது என்னென்னா, நீங்கள் என்னென்ன ரிசோர்ஸ் இப்போ நம்ம ஒரு விஎம் க்ரியேட் பண்ணோன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு பேமெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி போகிறீங்களா, இல்லை இதை கேன்சல் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல, எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணலைனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ மந்த்லி பில் ஜென்ரேட் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் கிட்ட அஷர் கூட ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டைரெக்டாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இதுதான் புதுசு அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா இந்த கிரியேட் ஒன் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி அக்கௌண்ட் கொடுக்குறேன்னா, இது வந்து வேற ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணணும், சைன்இன் பண்ண சொல்லு. இந்த அக்கௌண்ட்க்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் எக்ஸிஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணுமா இல்லை அதையே யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது நான் சொன்ன மாதிரி. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லைக் outlook.com அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, இது நான் ரேண்டமாக கொடுத்த பேர் தாங்க. ஸோ பாஸ்வேர்ட்லாம் அப்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ், உங்களோட வீட்டோட அட்ரஸ், கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா சைன் அப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஒரு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரீ ட்ரையல் இல்லாத அக்கௌண்ட் எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ண அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு பேஎஸ்யூகவும் இல்லை, எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. ஸோ நான் பேசிக்கலி சொன்னால் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல ஆஃப்டர் 30 days. ஸோ அந்த அக்கௌண்ட், ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் இப்படி தான் தெரியும். ஓகேங்களா? ஸ்டார்ட் வித் யோர் ஃப்ரீ ட்ரையல்னு காட்டும். பிகாஸ் நான் வந்து எலிஜிபிள் இல்லை, பட் பை டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே இதுதான், இந்த பேஜ் தான் காட்டும். ஓகேங்களா? இப்படி தான் அஷர் போர்ட்டல் இருக்கும். ஸோ இந்த போர்ட்டலில் போய் தான் நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி ஒரு அஷர்க்குள்ளே சைன்அப் பண்ணுறது, லாகின் பண்ணுறது? இன்கேஸ் சைன்அப் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு, எரர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லாகின் பண்ணியாச்சு. இந்த பேஜை பற்றின ஒரு வியூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் வருது அப்படின்னா, இந்த பேஜோட பேர் வந்து என்னென்னா லேண்டிங் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் ஒரு போர்ட்டலை ஹிட் பண்ணுறேன், ஃபார் சே ஜிமெயில்னு ஹிட் பண்ணுறேன்னா அதோட பேக்ரவுண்ட் அந்த மெயில் பாக்ஸ் போட்ட மாதிரி இமேஜ் வருது, அது வந்து ஜிமெயிலோட லேண்டிங் பேஜ். ஸோ அஷரோட லேண்டிங் பேஜ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு சிம்பிள் ஓவர்வியூ உங்களுக்கு தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாட் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட மெனு பார் மாதிரி. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெனூஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இது பண்ணிங்களா, இந்த அஷர்க்குள்ளே, மைக்ரோசாஃப்ட் அஷர்க்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாச்சும் ஆல் ரிசோர்ஸ் போனீங்கன்னா என்னென்ன ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ரிசோர்ஸ் குரூப்ஸ், ஆப் சர்வீசஸ், இது எல்லாமே ரிசோர்ஸஸ்ங்கிறத விட ஒரு என்ன சொல்கிறது, சர்வீசஸ் ப்ரொவைடட் பை அஷர்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம அஷரில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கைண்ட் ஆஃப் அ மெனு பார் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ப்ராப்பரான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா என்னோட லேண்டிங் பேஜ்லேயே நான் வந்து லாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண ரிசோர்ஸஸ்லாம் பார்க்கலாம். ஃபார் சே விர்ச்சுவல் மெஷின்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஎம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட லேண்டிங் பேஜ் எப்படி ஆகுதுன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார் சே நான் இங்கே இந்த விர்ச்சுவல் மிஷின் பேஜில் இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சோர்சிங் பேஜில் இருக்கேன்னா, எனக்கு ஹோம் பேஜ் வரணும்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அஷரை கிளிக் பண்ணால் போதும், நான் ஹோம் பேஜ் அதாவது லேண்டிங் பேஜ்க்கு வந்துடுவேன். ஓகேங்களா? இந்த சர்ச் பார் இருக்குல்ல, இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குளோபல் சர்ச்ன்னு சொல்லுவோம். இதோட காமன் நேம் இன் அஷர் வந்து குளோபல் சர்ச். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா க்ளவுட் செல்லுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாத்தோட லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதுக்காக பவர் ஷெல்
கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி அதாச்சும் நான் வந்து GUI யூஸ் பண்ணி அதாவது என்னோட மவுஸ் வச்சு நேவிகேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக சில பேர் வந்து கோடிங் தெரிஞ்சவங்க அதாவது ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஃபைல் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு ஸோ இது க்ளவுடில் இருக்கனால அஷூரில் இருக்கனால இதோட பேர் வந்து க்ளவுட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கைண்ட் ஆஃப் சேம் திங் லைக் கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே வச்சுக்கோங்க. நம்ம லேப்டாப்க்கு எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு இருக்குது கமெண்ட் ப்ராம்ப்ட். நான் சொன்ன மாதிரி எனக்கு இதுக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ எனக்கு திருப்பியும் ஆக்சஸை வந்து சைன் இன் அகெயின் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்ஷன் காட்டுது. இது வந்து நோட்டிஃபிகேஷன் பார். நோட்டிஃபிகேஷன் பாருங்கிறது என்னன்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன் ஃபர்ஸ்டே ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு டிஸ்க் க்ரியேட் பண்ணுறேன் அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் என்னோட நோட்டிஃபிகேஷன் பார் எனக்கு சொல்லும் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லை இன்னும் நடந்துட்டு இருக்கா அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கறதா இந்த நோட்டிஃபிகேஷன் பார். எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனில் வந்துட்டு இப்போ நியூ மெசேஜஸ் வந்தால் காமிக்கும் ஆர் மெசேஜ் டெலிவர் ஃபெயில் ஆனால் காமிக்கும் ஒரு கால் மிஸ் கால் ஆச்சுன்னா காட்டும். அந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே போர்ட்டல்லையும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த கியர் ஐகான் வந்து செட்டிங்ஸ் ஐகான். இதில் இருக்கிற டைரக்டரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து சில டாபிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் லைக் சில டெர்மினாலஜி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ்க்கு நான் வரேன் லாஸ்ட்டாக. இது வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். எல்லா அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஏதாவது பிரச்சனைனா கான்டாக்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே ஆப்ஷன் தான் இங்கே. இப்போ இந்த அஷூரில் ஏதாச்சும் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி உங்களுக்கு இஷ்யூ ரிசால்வ் ஆகலை இல்லை உங்களால் ஏதாவது ஆக்சஸ் பண்ண முடியல அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கும்போது இந்த சப்போர்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் காமன் ஃபீட்பேக் அபவுட் அஷூர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா நம்ம எந்த நேமில் லாகின் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ப்ரொஃபைல் டேட்டா. ஓகேங்களா? இப்போ எப்படி ஜிமெயிலில் வந்து சைன்இன்லாம் பண்ணுறதுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஐடி வச்சு தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். என்னோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் லைக் பாஸ்வேர்ட் ரீசெட் அந்த மாதிரி வேற ஒரு பேஜுக்கு போகும். இந்த ஸ்விட்ச் டைரக்டரியும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லணும். அது சொன்னதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த செட்டிங்ஸும் இந்த ஸ்விட்ச் டைரக்டரியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஒரு ஷார்ட் பிரீஃப் அபவுட் ஆர் ஓவர்வியூ அபவுட் அஷூர் நான் சொல்வேன். ஸோ போர்ட்டல் இருந்தால் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இதை விட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் இதெல்லாம் நான் பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி சில டெர்மினாலஜிலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி இது வந்து நீங்கள் எப்போவுமே சைட் பை சைட் படிக்கும்போது புதுசாக ஒரு ஸ்கில் செட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஃபர்ஸ்டே இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஒரு இப்போ தான் கிராஜுவேட் ஆன கேண்டிடேட் ஆர் நான் வேறு ஏதாவது ஸ்கில் செட்டில் இருக்கேன். அப்போ வந்து நான் அஷூர் வந்துட்டு பார்ட் டைமாக படிக்கிறேன் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்காக அப்படிங்கும்போது நீங்கள் டெய்லியுமே அஷூரை அக்சஸ் பண்ணிகிட்ருக்கணும். அப்போ தான் இந்த டெர்மினாலஜிலாம் உங்களுக்கு குயிக்காக ஞாபகம் வரும். இல்லைனா நம்ம மறந்துடுவோம். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தனியான நோட்டில் டெர்மினாலஜிக்குன்னு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் நான் நடுவில் என்னென்ன டெர்மினாலஜி இந்த டெர்மினாலஜிலாம் பர்டிகுலராக அஷூரில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு ரீகால் பண்ண முடியும். இல்லை இன்டர்வியூக்கு வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லேண்டிங் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டிங் ஜோன்னா என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி அஷூர் வந்துட்டு நம்ம வந்து இன்டர்நெட்லேருந்து எங்கே வேணாலும் அஷூரை ஆக்சஸ் பண்ணுறோம். portal.azure.com கொடுத்தா எங்கேருந்து வேணாலும் நம்மளால் அஷூரை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் என்னென்னா அஷூர் வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு டயக்ராமில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம வந்து இங்கே இருக்க இன்டர்நெட்டில் இருக்க நம்ம இங்கே இருக்க ஒரு பர்சன் நம்ம வந்து இன்டர்நெட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அது இங்கே அஷூர். அங்கே ஃபிசிக்கலாக ஒரு
டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ என்னன்னா, இந்த ஒரு டேட்டா சென்டர் ஃபர்ஸ்டே யூஎஸில் மட்டும்தான் இருக்கும்னா கிடையாது. பல ரீஜன்ஸில் வச்சுருப்பாங்க, பல இடத்துல வச்சுருப்பாங்க, பல கண்ட்ரீஸில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற இதுக்கு போகும் அப்படிலாம் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? நான் அன்னைக்கு நேற்று கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சினாரியோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து பிஸ்னஸ் யூனிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு க்ளவுட் ப்ரொவைடர் கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த காண்டாக்ட் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் டிஸ்கஷன் நடக்கும்னா, என்னோட ப்ராஜெக்ட் வந்து யூஎஸ்லேருந்தும் கிடைக்கலாம், எனக்கு ஆஸ்திரேலியாலேருந்தும் கிடைக்கலாம், இல்லை இந்தியன் ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் என் ப்ராஜெக்டோட டிப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே ப்ளேஸ் பண்ணுவேன்னா, என்னோட கிளைண்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ப்ளேஸ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் அந்த கண்ட்ரிக்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்டே என்னோட கிளைண்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஹெட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து நம்மளோட அஷூரோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து அஷூர் கிட்ட பேசும்போது, க்ளவுட் ப்ரொவைடர் கிட்ட பேசும்போது என்னோட ஜோன் வந்து என்னன்னா யூரோப், இல்லை ஏஷியா, இல்லை ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி என்னோட ஜோன் நான் சொல்லியிருப்பேன். என்னோட கிளைண்ட் இங்கே இருக்காங்க, இந்த ஏரியாவில் தான் எனக்கு வந்துட்டு என்னோட ரிசோர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்னோட ஒர்க் லோடெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கு பேர் தான் லேண்டிங் ஜோன். இப்போ நான் இந்தியான்னு சொன்னேன்னா என்னோட ரிசோர்ஸ்லாம் இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு டேட்டா சென்டரில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஒர்க் லோடெல்லாம் டிஃபைன் பண்ணுறது ஒரு செக்யூரான ஒரு என்விரான்மெண்ட்டில் வைக்கிறதுக்கு பேர் தான் லேண்டிங் ஜோன். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா ஆர்கிடெக்சர் பேஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லேண்டிங் ஜோன் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர். ஸோ சில லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஆர்கிடெக்சர்லாம் சப்போர்ட் ஆகாது, சில லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட். இந்த 3 ஃபேக்டரையும் வச்சு தான் நம்ம லேண்டிங் ஜோனை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஏன் காஸ்ட்னா, மேபி சம்டைம்ஸ் சிங்கப்பூரில் நான் ப்ளேஸ் பண்ணுறதுனால எனக்கு காஸ்ட் கம்மியாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் நான் போய் யூஎஸில் ப்ளேஸ் பண்ணுறதுனால காஸ்ட் அதிகமாகவும் இருக்கலாம். என் கிளைண்ட் மேபி ஃப்ரம் யூரோப்பாக இருக்கலாம். ஸோ கிளைண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஸோ யூரோப்லேயே ப்ளேஸ் பண்ணாலும் காஸ்ட் வந்து ஒரு மீடியம் லெவலாக இருக்கலாம். ஸோ காஸ்ட் வெரி லெஸ் ப்ராஜெக்ட், இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது யூரோப் பக்கத்துலேயே இருக்கணும். அதாவது நெக்ஸ்ட் நியரஸ்ட் கண்ட்ரி எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அந்த கண்ட்ரி வந்து என்னோட ஆர்கிடெக்சரை சப்போர்ட் பண்ணுமா, இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சு தான் என்னோட லேண்டிங் ஜோனை வந்து நான் டிசைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னன்னா ரீஜியன். ரீஜனுங்கிறது ஒன்றும் இல்லை, அஷூர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரீஜன்ஸ் வேர்ல்டு வைடில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்னா இப்போ நான் வந்து லேண்டிங் ஜோனுங்கிறதும் ரீஜனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஜோன் மாதிரி சொல்லிடுவேன். யூரோப்னா யூரோப்பில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கலாம், நிறையா இருக்கலாம். ரீஜன்னா பர்டிகுலராக நான் சொல்கிறது, இப்போ ஏஷியானா ஏஷியாலேயே நிறையா இருக்கும். ஸோ வந்து நான் வந்து பர்டிகுலராக சொல்வேன், என்னோட ரீஜன்னா இந்தியா அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதுதான் இந்தியா, ஐ மீன் அந்த ஏஷியாவில் எங்கே நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன், இந்தியாங்கிற கண்ட்ரியில் ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறது தான் ரீஜன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா 3 டேட்டா சென்டர் அஷூர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 60+ ரீஜன்ஸ் வந்து அஷூர் கிட்ட இருக்குது. ரீஜன்ஸுங்கிறது நான் எதை சொல்கிறேன்னா, லைக் இந்தியா, யூஎஸ், யூரோப், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இதெல்லாமே ரீஜன்ஸ்ன்னு சொல்கிறேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரிஸ் தாங்க. நம்ம கண்ட்ரிஸை வந்து ரீஜன் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ரீஜன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இதெல்லாமே ஒரு டெக்னிக்கல் ஒரு டெர்மினாலஜின்னு சொல்வேன் அஷூரில். ஸோ இந்த ரீஜன்லாம் எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னா, நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா சென்டர் வந்து ஒரு சின்ன யூனிட்டாக இருக்காது, கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக தான் வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னா, இது ஃபுல்லாக ஒரு ஒரு ரீஜன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்தியாவிலேயே வந்து 4 இடத்துல இந்த டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. 3 இடத்துல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தயர் ரிக்வெஸ்ட் ஆர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களோட ஆர்கிடெக்சர், அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அஷூர் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து 4 இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 இடமே எப்படி இருக்குன்னா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக தான் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு லொக்கேஷனில்
3 டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சென்னை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 டேட்டா சென்டர் இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் 3 டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. எதுக்காகனா லோ லேட்டன்சி, ஃபால்ட் டாலரண்ட்டுக்காக, ஹை கெப்பாசிட்டிக்காக வச்சுருப்பாங்க. இந்த 3 டேட்டா சென்டருமே இன்டர்னலாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக கனெக்ட் ஆகிருக்கும். பட் பவர் சோர்ஸ், இன்டர்நெட் சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பவர் சோர்ஸ், இதுக்கு ஒரு பவர் சோர்ஸ், இதுக்கு ஒரு பவர் சோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டேட்டா கனெக்டிவிட்டிக்காக 3மே கனெக்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எல்லா எல்லா இந்தியாவில் இருக்கிற, இந்தியான்னு மட்டும் இல்லை, அஷோர் வச்சுருக்கிற எல்லா டேட்டா சென்டர்ஸ் எல்லா ரீஜன்லேயுமே 3 டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாச்சும் ஒரு லொக்கேஷன்லேயே 3 டேட்டா சென்டர் இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் பூனே எடுத்துக்கிட்டேன்னா, பூனேலையும் 3 டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க அஷோர். எல்லாமே டேட்டாக்காக இன்டர்னலி கனெக்டட், பட் பவர் சோர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மும்பைலையும். இப்போ மும்பைன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, மும்பைலையும் கண்டிப்பாக 3 டேட்டா சென்டர் இருக்கும். அந்த 3 டேட்டா சென்டரும் டேட்டா கனெக்டிவிட்டிக்காக இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். பட் பவர் சோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீஜனுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவைலபிலிட்டினா அடுத்த டாபிக் என்னன்னா அவைலபிலிட்டி ஜோன். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்களா? அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது என்னன்னா ஃபிசிக்கலி செப்பரேட்டட் லொக்கேஷன் வித்இன் அன் அஷ்யூர் ரீஜன். ஸோ நான் இந்த கான்செப்ட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இந்த 3 டேட்டா சென்டர் இருக்கும்னு, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் சென்னை, மும்பை, பூனே அப்படிங்கிறது வந்து ரீஜன்ஸ். அந்த ரீஜனுக்குள்ளே 3 டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஓகேங்களா? அது என்னன்னா ஃபிசிக்கலாக செப்பரேட்டடாக தான் இருக்கும். தனித்தனி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்டில் வந்துட்டு பாதி ஒரு இடத்துல இதுவும் இன்னொரு இடத்துல அதுவும் தான் பக்கத்தில் ஃபிசிக்கலாக செப்பரேட்டான ஒரே ஒரு அஷோர் ரீஜனுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி இண்டிபெண்ட் பவர் இருக்கும், இன்டர்நெட் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும், நெட்வொர்க் எல்லாமே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா ஃபைபர் கேபிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா டேட்டா கனெக்டிவிட்டிக்காக ஃபைபர் கேபிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஷோர்னு எடுத்துட்டா எல்லா ரீஜன்லேயுமே 3 டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டேட்டா சென்டர்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஹோல் செட்டப்பே ஆக்சுவலி டேட்டா சென்டர் தான். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த டெர்மினாலஜி படிக்கும்போது அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இந்த ரீஜனை வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்னா, இந்த ஹோல் யூனிட்டை வந்து நம்ம டேட்டா சென்டர்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் முக்கியமாக ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த 3மே எப்படி இருக்கும், இந்த 3 ஜோன்ஸும் எப்படி இருக்கும், இன்டர்னலாக டேட்டா கனெக்டிவிட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கும். பட் பவர், இன்டர்நெட், அப்புறம் மற்ற வயரிங்ஸ் எல்லாமே, கூலிங், நெட்வொர்க் எல்லாமே என்னவாக இருக்கும், செப்பரேட்டடாக தான் இருக்கும், இன்டர் கனெக்டடாக இருக்காது. அதே மாதிரி எல்லா அஷூர் ரீஜனில் இருக்கிற டேட்டா சென்டருக்கும் கண்டிப்பாக 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு அஷூர்னா இப்படி தான், ஒரு அஷூர் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். ஒரு நெட்வொர்க் ஆஃப் அஷூர் வந்து இந்த மாதிரி தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓவர்வியூ ஆஃப் டெனன்ட் ஹைரார்கி. இந்த டாபிக் என்னன்னா, இப்போ வந்து டெனண்ட்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அஷூர் அக்கௌண்ட் எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்கிற டெர்மினாலஜிலாம் உங்களுக்கு புரியும். டெனண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு அஷூர் கிட்ட போய் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் நான் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜன் சொல்லி இந்த ரீஜனில் என் ப்ராஜெக்டோட ஒர்க் லோட்ஸ்லாம் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான காஸ்ட் என்ன, இவ்வளோ ரிசோர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும். ஸோ இந்த அப்ராக்சிமேட்டாக இந்த ரீஜனுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ்க்கு இவ்வளோ நாளைக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு டீலர்ஷிப் பேசி நம்ம வந்து ஒரு ஃபைனலாக டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வாங்கி நம்மளோட ரீஜன் லேண்டிங் ஜோனை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அஷூர் என்ன பண்ணுவாங்கன்னா,
அஷூர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேட்டா சென்டர் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னையில் என்னோட கிளைண்ட் இருக்காங்க, நான் சென்னையிலேயே என்னோட ஒர்க் லோடில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அஷூர் கிட்ட இருக்க டேட்டா சென்டர் வந்து நான் சொன்ன மாதிரி 1 ஏக்கரில் இருக்கும். அதில் வந்து 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட் அஷ்யூர் நெட்ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் நான் வந்து என்ன கேட்க போகிறேன்னா, இது யூஎஸ் அந்த மாதிரி ரீஜன் வைஸாக நான் கேட்க போகிறேன். இது வந்து யூஎஸ்க்காக செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இது வந்து ஆஸ்திரேலியாக்காக, இது வந்து சென்னைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்களோட அஷ்யூரோட ஓவர்வியூலேருந்து பார்க்கும்போது இதுதான் அஷ்யூருங்கும் போது இந்த மாதிரி அவங்களோட ஒர்க் லோட்ஸ்லாம் இந்த மாதிரி செப்பரேட்டடாக டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதுதான் சென்னை லொக்கேஷனோடது அப்படின்னா, சென்னையிலேயே பல பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? நான் ஒருத்தவங்க மட்டும் போய் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு லேண்டிங் ஜோன் கேட்க மாட்டேன். அது மாதிரி ஏராளமான பேர் இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸோட ஒர்க் லோட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் போயிட்டு என் நேமையோ இல்லை கம்பெனி நேமையோ கொடுத்து அஷூர் கிட்ட சொல்ல முடியாது. ஸோ அஷூர் வந்து நம்ம 2 பேரும் டீல் பண்ணுறதுக்காக ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க, ஆர் ஒரு ஸ்பேஸ் நமக்காக அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நமக்காக செக்ரிகேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ், அந்த கண்டெய்னர், இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த சென்னைங்கிற ரீஜியனில் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி நான் கொடுத்துட்றேன். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்வேன்னா டெனண்ட்டுன்னு சொல்வேன். ஓகேங்களா? இதுக்கு ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து டெனண்ட் ஐடி. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அஷூர்க்குள்ளே பர்டிகுலர் ரீஜியனுக்குள்ளே ஒரு லொக்கேஷனுக்குள்ளே என்னோட ப்ராஜெக்டை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அஷூர் ரெகக்னைஸ் பண்ணி எனக்கான ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி கொடுக்கறது பேர் தான் டெனண்ட். அந்த டெனண்ட்டுக்கு ஒரு நம்பரிங் ஐடி மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் டெனண்ட் ஐடி. ஓகேங்களா? இப்போது இதுதான் என்னோட டெனண்ட். எனக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துட்டாங்க, ஏபிசிடி அந்த மாதிரி ஒரு டெனண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டைரக்டரின்னு சொல்வேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரக்டரிங்கிறது நத்திங் பட் யார் யார் அந்த டெனண்ட்குள்ளே என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுக்கும்போது நான் வந்து எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி அப்படின்னா என்கிட்ட பல மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாகவும் இருக்காது. டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே ஒரு சிஇஓ ஹேண்டில் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சென்னையிலேயே என்கிட்ட ஒரு 4 பிரான்ச் இருக்குது, 5 பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அஷூர் கிட்ட வாங்கினது ஒரே டெனண்ட்டாக தான் இருக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, டைரக்டரி தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுவேன். டைரக்டரிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த இந்த பிரான்ச்சுக்கு ஃபார் சே ஏபிசிங்கிற ஒரு கம்பெனி சென்னையிலேயே ஒரு 4 பிரான்ச் வச்சுருக்காங்க அப்படின்னா, கிண்டியோட பிரான்ச்சுக்கு நான் ஒரு டைரக்டர் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், பட் எக்ஸாக்டாக இது ப்ராஜெக்ட்லாம் நடக்காது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டைரக்டரிங்கிறது என்னென்னா, செப்பரேட்டாக ஒரு டெனண்ட்டுக்குள்ளே ஃபார் சே இதுதான் என்னோட டெனண்ட்னா, இந்த டெனண்ட்டை வந்து நான் சப்டிவைட் பண்ணுறேன். என்னோட கம்பெனி இதுதான் ஏபிசிங்கிற ஒரு கம்பெனி அப்படிங்கும்போது என்னோட டைரக்டரியை ப்ராஜெக்ட் வைஸ் ஆர் என்னோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் இந்த டெனண்ட்டை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி என்னோட கம்பெனிக்காக நான் இது பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா டைரக்டரி. இந்த டைரக்டரியில் என்ன நம்ம வச்சுருப்போம்னா, அந்த டெனண்ட்டோட யூசர்ஸ், குரூப்ஸு, ஆப்ஸு, ரிசோர்ஸஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இதே மாதிரி இந்த மாதிரி நான் மல்டிபிள் டைரக்டரிஸ் வந்து ஒரு டெனண்ட்குள்ளேயே நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டைரக்டரி. இப்போ என்னென்னா, டைரக்டரிக்கு அப்புறம் மேனேஜ்மெண்டல் குரூப்ஸ் ஃபார் சே நான் இந்த ஒரு டைரக்டரியை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கணும். ஆப்வியஸாக நான் வந்து இப்போ சொல்லிடுறேன், ஒரு கம்பெனி வந்து என்னோடது லெதர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த டைரக்டரி நான் கொடுத்துட்றேன். இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சோப் இண்டஸ்ட்ரீஸ், சோப்பெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி என்கிட்ட பல கம்பெனிஸ் இருக்குது. அதாவது ஒரே கம்பெனியில் பல டீலிங்ஸ் ஆர் பல ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணுறேங்கும்போது, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு, கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு ஒரு டைரக்டரி, அதே மாதிரி ஒரு லெதர் கம்பெனிக்கு ஒரு டைரக்டரி, ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு ஒரு டைரக்டரி, அந்த மாதிரி டைரக்டரியாக மெயின்டைன் பண்ணுறேன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ
ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்டல் குரூப் இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பேர்லேயே தெரியுது. ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே காமன் சிஇஓ வைக்க முடியாது. ஒரு ஒரு காமன் எம்டி வைக்க முடியாது. ஆர் ஜென்ரல் மேனேஜர் காமனாக வைக்க முடியாது அந்த இண்டஸ்ட்ரி ப்ராக்டிக்கலாக பேசும்போது. ஸோ அதே மாதிரி தான் அஷ்யூர்லேயும் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி எடுக்கிறேன். இதுதான் என்னோட டைரக்டரி, அதோட காஸ்மெட்டிக் கம்பெனியோட டைரக்டரி இதுதான் அப்படின்னா, இங்கே கண்டிப்பாக எனக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டுக்கு கீழே டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ். ஃபார் சே குவாலிட்டிக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, டெஸ்டிங்க்கு ஒருத்தங்க இருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, சேல்ஸ்க்கு ஒருத்தங்க வச்சுருப்பேன், மார்க்கெட்டிங்காக ஒருத்தங்க வச்சுருப்பேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு மேனேஜர்ஸ் வச்சுருப்பேன். கரெக்டாக அந்த மேனேஜர்ஸ் கீழே பல ரிசோர்ஸஸ் இருப்பாங்க. ஃபார் சே டீம் லீட் இருப்பாங்க, ஷிஃப்ட் லீட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி எஸ்எம்இஸ் அந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. ரீஜனல் ஹெட்டு அந்த மாதிரிலாம் நிறைய மேனேஜர்ஸ் கீழே இந்த மாதிரி இருப்பாங்க. டெப்டி மேனேஜர், அந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜர், அந்த மாதிரி ஹைராக்கியாக வரும். கரெக்டாக ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருப்பாங்க. அதே தான் இங்கே அஷ்யூர்லையும். ஓகே, நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு கீழேயும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் குரூப்லேயும் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் ஒரு ஹைரார்க்கி இருக்கும். இவங்கள தான் நம்ம இவங்களுக்கு கீழே இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி தாங்க அஷ்யூர்லேயும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மக்கிட்ட டெனண்ட் இருப்பாங்க. ஒரு டெனண்ட்டை வந்து நம்ம அஷ்யூர் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா? அந்த டெனண்ட் கீழே நிறையா டைரக்டரிஸை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். கண்டிப்பாக நிறையா மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன கம்பெனி, என்கிட்ட ஒரே டைரக்டர் தான் இருக்கணும்னா எஸ், வெல் அண்ட் குட். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான். ஓகேங்களா? ஒன்றும் இருக்கலாம், மல்டிபிள் இருக்கலாம். இந்த மல்டிபிள் டைரக்டரிஸ் கீழே நிறையா மேனேஜ்மெண்டல் குரூப்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எம்ஜி ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் 2 எம்ஜி மெயின்டைன் பண்ணலாம். இங்கே வந்து ஒரே ஒரு எம்ஜி மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கலாம். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்பை மறுபடியும் அகெயின் நம்ம சப்டிவைட் பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு கீழேயும் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு கீழேயும் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து நான் காஸ்மெட்டிக் கம்பெனி அகைன் நான் சொன்ன மாதிரி. ஸோ என்னோட டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா, நான் காஸ்மெட்டிக் டைரக்டரி, என்னோட டெனண்ட்டில் டைரக்டரி வந்து காஸ்மெட்டிக் கம்பெனிக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட மேனேஜ்மெண்ட் குரூப்பில் நான் என்ன பண்ணுவேன்னா, 2 டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குது. ஒன்று வந்து நான் ஃபுல்லாக தனியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் சே ஸ்கின் கேர் மட்டும் தனியாக வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்லேயும், மிச்சதெல்லாம் ஹேர் கேர் வந்து இனி ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்லேயும் மெயின்டைன் பண்ணுறேன்னா அதுதான் அது. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ். ஸோ இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க தனியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க, இவங்க தனியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எகெயின் நான் ஸ்கின் கேர்க்குள்ளே வந்துட்டேன்னா, ஸ்கின் கேருங்கன்னா காமன் மாய்ஸ்சரைசர்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக ஸ்கின் கேரில். ஸோ அந்த ஸ்கின் கேர்ஸ் எல்லாத்தையும் நான் செக்ரிகேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசரை வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேயும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனை வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேயும், இன்னொன்று வந்துட்டு கிளென்சர் அந்த மாதிரி இருக்கிறது, ஹேண்ட் வாஷ், ஐ மீன் ஃபேஸ் வாஷ், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வைப்பேன் ஃபார் மை டிஃப்ரென்சியேஷன். அதுதான் அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே. இப்போ நான் வந்து ஒரு ரிசோர்ஸை மெயின்டைன் பண்ணுறேன்னா எனக்குன்னு ஒரு டைரக்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த டைரக்டரிக்குள்ளே சில மேனேஜ்மெண்டல் குரூப், அதாவது யார் இந்த ப்ராஜெக்டோட ஓனர், யார் இதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறாங்களா மேனேஜ்மெண்ட் குரூப்பில் இருப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட நெட்வொர்க்கிங் விஎம்ஸ்லாம் இதில் இருக்கணும், என்னோட நெட்வொர்க்கிங் ரிசோர்ஸஸ்லாம் இதில் இருக்கணும், என்னோட வந்து பேக்கப் ரிசோர்ஸ்லாம் இதில் இருக்கணும், என்னோட வந்து விஎம்ஸ்லாம் ஒன்று இதில் போட்டிருக்கணும். அந்த மாதிரி தனித்தனியாக திருப்பியும் ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி எனக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் நான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயும் ரிசோர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லி டாபிக் இருக்கும். ஸோ டாப்பிக்குங்கிறத விட அது கீழே இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் தான் ரிசோர்ஸ் குரூப்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து ரிசோர்ஸஸ்லாம் பண்ணி வைப்போம். ஃபார் சே நான் வந்து நெட்வொர்க்கிங்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், இல்லை இந்த லொக்கேஷனுக்காக, ஃபார் சே இந்தியாவிலே என்கிட்ட 3 லொக்கேஷன் இருக்குது, அதுக்காக நான் ஒரு 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், அடுத்த ரிசோர்ஸ் குரூப்பில் என்ன பண்ணியிருப்போம்னா தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி, ஸோ நெட்வொர்க்கிங்காக எத்தனை ரிசோர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எகெயின் நான் வந்து என்னோட ரிசோர்ஸை மறுபடியும் சப்டிவைட் பண்ணி வைக்கிறது தான் ரிசோர்ஸ் குரூப். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்லக்குள்ளே தான் ஃபைனலாக என்ன இருக்கும், இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் ஃபைனலாக என்ன இருக்கும்னா ரிசோர்ஸஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருப்போம்.
ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸுங்கிறது நத்திங் பட் நம்மளோட டிஸ்க்கு, விஎம், நிக் கார்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டோரேஜ், நம்மளோட மெமரி, அந்த அந்த மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸையும் தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் காமனாக போட்டுட்டேன்னா அந்த காமன் குரூப் எப்படி இருக்கும், ரொம்ப கச்சன்னு இருக்கும். நான் ஈஸியாக போய் அதை லொக்கேட் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணுறதுக்காக ரிசோர்ஸ் குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணி தனித்தனியாக வைக்கிறேன். இந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் டீம் கொடுக்கணும், இந்த ரிசோர்ஸஸ்லாம் டெஸ்டிங் டீமுக்கு கொடுக்கணும், இந்த ரிசோர்ஸ்லாம் என்ன பண்ணணும் ப்ரொடக்ஷனில் போடுற ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஃபோல்டர்ஸில் போட்டு வைக்கிறதா ரிசோர்ஸ் குரூப். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கிளப் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே. பிகாஸ் என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டெஸ்டிங், டெவலப்பர், அது மாதிரி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வேணும். அப்படிங்கும்போது என்ன நான் பண்ணுவேன்னா அது எல்லாத்தையும் சப்ஸ்கிரிப்ஷன் வைஸாக பிரிப்பேன். ஒரு கேமிங் சாஃப்ட்வேருக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு வேற மெடிக்கல் கோடிங்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரிப்பேன். இல்லைனா கேமிங்லேயே நிறைய ஃபேஸஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் சைமல்டேனியஸாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா கூட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனில் போட்டு ஃபேஸ் 1 சப்ஸ்கிரிப்ஷன், ஃபேஸ் 2 சப்ஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கான ரிசோர்ஸஸ்க்குலாம் அசைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஹைரார்கி. நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கிரவுண்ட் லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே கிளாஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி குரூப் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் டு தேர்ட் கிரேட் வரைக்கும் ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி குரூப் பண்ணுவோம், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு. ஸோ அதுதான் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா டீச்சர் லெவல்னு பார்த்துக்கோங்க. டீச்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுவோம், மேக்ஸ் டீச்சர் ஒருத்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக 3 பேர் இருப்பாங்க. ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி குரூப் பண்ணுறது. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்னன்னா கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் எடுக்கிறவங்க ஒரு குரூப். இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 to 7 வரைக்கும், ஒரு 8 வரைக்கும் எடுக்கிறவங்க, அப்புறம் 8 to 10 வரைக்கும் எடுக்கிறவங்க, அப்புறம் 11th 12th எடுக்கிறவங்கன்னு தனியாக குரூப் பண்ணுறது தான் சப்ஸ்கிரிப்ஷன். மேனேஜ்மெண்ட் குரூப்புங்கிறது இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற பிரின்சிபல், அட்மின், அந்த மாதிரி இருக்கிறவங்க. டைரக்ட்லி இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு கரெஸ்பாண்டன்ட். இது தாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டெனன்ட் அண்ட் ரிசோர்ஸ் ஒரு ஹைரார்க்கியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம போர்ட்டல் போய் பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த போர்ட்டல் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்ன செட்டிங்ஸ் அப்புறமா காமிக்கிறேன்னு. ஸோ இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் தெரியும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டைரக்டரி என்ன இருக்குது, கரண்ட் டைரக்டரி என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணல, ஸோ இதில் என்னோட டெனன்ட் காட்டல. ஸோ இங்கே வந்து என்ன காட்டணும்னா எனக்கு டெனன்ட் காட்டணும். நான் என்கிட்ட என்ன டெனண்ட்டில் நான் வந்து அஷூர் கிட்ட போய் வாங்கினேன் அப்படின்னு காட்டணும். நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு காட்ட மாட்டேங்குது. பட் என்னோட டைரக்டரி மட்டும் காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்விட்ச் டைரக்டரின்னு இருக்கும். ஸோ ஃபார்ஸே நான் இந்த இடத்துல நான் சொன்னேன் என்கிட்ட பல டைரக்டரி நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் தான் இந்த ஓனர் அப்படிங்கும் போது இந்த இடத்துல போயிட்டு ஸ்விட்ச் டைரக்டரின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து எனக்கு மல்டிபிள் டைரக்டரிஸ் காமிக்கும். ஸோ நான் வந்து எந்த டைரக்டரி ஸ்விட்ச் ஆகணுமோ அதை நான் கிளிக் பண்ணால் போதும், எனக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸ் நம்ம ஆஃபனாக எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு டைம் லாகின் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட என்ன டேரக்டர் இருக்குது, என்ன சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆட் ஆகிருக்கோ, என்ன டெனண்ட்டுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு இங்கேயே கிடச்சிரும். ஓகேங்களா? மற்ற செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்பியரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான். லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மை இன்ஃபர்மேஷன், சைன் அவுட் அண்ட் நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேசிக் யூசர் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அஷூர் போர்ட்டல் அண்ட் டெனன்ட் ஹைரார்கி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட டாபிக்ல நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா அஷூரோட செப்பரேஷன், ஆர் இந்த அஷூரை வந்து டெனன்ட் மட்டும் வச்சு நம்ம பிரிக்கிறோமா எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு குட்டி டயக்ராம். என் டயக்ராம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு யூசர், ஒரு இன்டர்நெட் யூசர். ஓகேங்களா? நான் வந்து ஒரு இங்கே இருக்க இன்டர்நெட் யூசர். ஸோ நான் யூசரை என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு அஷூரை ரீச் பண்ணோன்னா portal.azure.com இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு க்ளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு ரீச் ஆவேன். ஓகேங்களா? அந்த க்ளவுட் யாரும் இல்லை, இப்போது நம்ம கான்செப்டில் அஷூர். ஸோ அஷூரில் 2 கேட்டகரிஸாக இருக்குது. நம்மளோட இந்த கேட்டகரிஸ் வந்து அஷூர் செப்பரேட் பண்ணதில்லை,
நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக செப்பரேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு க்ளவுட் அட்மின் சொன்னால் எனக்கு இந்த 2 கேட்டகரியோட கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அஷூரில் வந்து நான் சொன்ன மாதிரி 200+ சர்வீசஸ் இருக்குது. எல்லா சர்வீசஸும் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் க்ளவுட் அட்மின்னா இந்த 2 கேட்டகரிஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த அஷூருக்குள்ளே என்ன மாதிரி நான் பிரிக்கிறேன், அதாச்சும் இந்த கோர்ஸ்க்காக நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல். ஓகேங்களா? இன்னொன்று வந்து நான் என்ட்ரா ஐடின்னு சொல்லுவேன். என்ட்ரா ஐடிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்டிவ் டைரக்டரி. ஓகேங்களா? ஏடின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது நம்மக்கிட்ட ப்ரைவேட் க்ளவுட் தான் இருக்கும். ஸோ யார் உள்ளே வரணும், யார் என்னோட க்ளவுடோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி. சப்ஸ்கிரிப்ஷன் லெவலுங்கிறது ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன டயக்ராமில் எப்படி டெனண்ட்லேருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், டைரக்டரிலேருந்து மேனேஜ்மெண்ட் குரூப் அதெல்லாம் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேங்கிற நாலேஜும் எனக்கு இருக்கும். அப்போ தான் நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளவுட் அட்மின். ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா, இப்போ நம்ம அந்த ஹைரார்க்கி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெனண்ட் ஹைரார்க்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராம் அப்படின்னு சொன்னால், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஹைரார்க்கி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஹைரார்க்கி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிசோர்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரிசோர்ஸ்லாம் எதுக்குள்ளே இருக்கும்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இந்த ரிசோர்ஸ் குரூப்ஸ்லாம் எதுக்குள்ளே இருக்கும்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எதுக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப், இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ஃபுல்லாக இது பேர் தான் டெனண்ட். ஓகேங்களா? இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஹைரார்க்கி. ஸோ நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரிசோர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கிளப் பண்ணுறது, ஒரு குரூப் பண்ணி எல்லாத்தையும் ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறது ஆர்ஜி இஸ் நத்திங் பட் ரிசோர்ஸ் குரூப். அந்த ரிசோர்ஸ் குரூப் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கிறது தான் சப்ஸ்கிரிப்ஷன். அதை எல்லாத்தையும் கிளப் பண்ணி வைக்கிறதா ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப். ஆர் அதை எல்லாத்தையும் கிளப் பண்ணதா ஒரு டெனண்ட். ஒரு டெனண்ட் கீழே இருக்கிறதா மேனேஜ்மெண்ட் குரூப், அது கீழே இருக்கிறது வந்து சப்ஸ்கிரிப்ஷன், அது கீழே இருக்கிறது ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் டெனண்ட் லெவல். இப்போ என்ட்ரா ஐடி லெவலுங்கிறது என்னன்னா, அதாவது ஆக்டிவ் டைரக்டரிகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில டெர்மினாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ்எஸ்ஓ ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி வந்து சிங்கிள் சைன் ஆன். ஸோ இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி நான் சொன்னது தான், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு எழுதிடுறேன். என்ட்ரா ஐடிங்கிறது வந்துட்டு ஒரு கிளவுட் பேஸ்ட் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட், நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரைவேட் க்ளவுட்குள்ளே நீங்கள் போகும்போது யார் அலோவ் பண்ணும், அப்படி அலோவ் பண்ணுறதா இருந்தால் உங்ககிட்ட என்ன இருக்கும். ஃபார்ஸே இப்போ நான் காலேஜ்குள்ளே ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறேன், இல்லை நான் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறேன்னா ஆப்வியஸாக என்னோட ஐடி கார்டு எங்கன்னு கேட்பாங்க. என் ஐடி கார்டு வச்சு தான் அவங்க நீங்கள் ப்ராப்பரான ரிசோர்ஸாக இங்கே போகலாமா வேணாமான்னு இது பண்ணுவாங்க. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறீங்க, யார் யாரெல்லாம் என் க்ளவுட்குள்ளே வந்து என்னோட ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த என்ட்ரா ஐடி. ஓகேங்களா? அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிங்கிள் சைன் ஆன். சிங்கிள் சைன் ஆனுங்கிறது நத்திங் பட் எஸ்எஸ்ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது என்கிட்ட மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நான் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்.
எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஜிமெயில் எல்லாத்துக்கும் நான் வித்தியாசமான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், சில அப்ளிகேஷன்ஸ் வந்து 90 டேஸில் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். சில அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணும், 120 டேஸ்ன்னு சொல்லும். ஸோ பாஸ்வேர்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். சம்டைம்ஸ் நான் மறக்கவும் செஞ்சிருவேன் அந்த பாஸ்வேர்டை. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், திருப்பி ஃபர்கவுட் பாஸ்வேர்ட் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் என் க்ளவுட்குள்ளே வந்துட்டா ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து மல்டிபிள் யூசர் நேம், மல்டிபிள் பாஸ்வேர்டு என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஐடென்டிட்டி வச்சு என் க்ளவுட்குள்ளே நீங்கள் வரீங்க, அந்த ஐடென்டிட்டி வச்சு என்னோட க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம டிக்ளைன் பண்ணுறதா சிங்கிள் சைன் ஆன். ஓகேங்களா? சிங்கிள் சைன் ஆன் இஸ் நத்திங் பட் அது பேர்லேயே இருக்குது, சிங்கிள் சைன் ஆன். ஸோ ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்டு வச்சுட்டு க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதுதான் அந்த கான்செப்ட் தான் சிங்கிள் சைன் ஆன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் என்னன்னா MFA. MFAங்கிறது மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். நீங்கள் இப்போ வந்து நிறையா ஜிமெயில் அக்கௌண்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கேட்குது. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறமும் உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணும் காலை, இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு நம்பர் வரும், லொக்கேஷனோட உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் இருந்தால் லாகின் பண்ணுற எஸ் ஆர் நோ அந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷனுங்கிறது அதோட மீனிங்கே இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டாக இல்லையான்னு பார்த்து உங்களை அலோவ் பண்ணுறது தான் அத்தன்டிகேஷன். மல்டி ஃபேக்டர்னா ஒரு அத்தன்டிகேஷன் மட்டும் இல்லாமல் 2+3 அத்தன்டிகேஷன், லைக் இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஷின்ஸ் ஆர் செக்யூரிட்டி சம்மந்தமான சில பல வேஸ் மூலியமாக, அதாவது ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாமல் மல்டி வேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறது தான் MFA. ஓகேங்களா? இன்னொரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னோன்னா அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் செக்யூரிட்டி. நீங்கள் ஜிமெயிலே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதுவுமே ஒரு மல்டி ஃபேக்டர். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் காட்டும், பட் இங்கே டெர்மினாலஜி படி அஷ்யூரில் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மெத்தட்ஸை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இன்னொரு டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆக்சஸ் ஆர் கஸ்டமர் ரிலேட்டட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஆன்போர்ட் பண்ணுறேன்னா அந்த எம்ப்ளாயிக்கு நான் எப்படி ஆக்சஸ் கொடுப்பேன், எந்த மாதிரி யூசர் அக்கௌண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுப்பேன், யாருக்கு எங்கெங்கே ஆக்சஸ் கொடுப்பேன். நான் வந்து ஒரு எம்ப்ளாயி வராங்கங்கிறதுக்காக அந்த எம்ப்ளாயிக்கு வந்துட்டு நான் ஃபுல் ஆக்சஸ் எல்லாமே பண்ணுங்கன்னு கொடுக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த லெவலில் தான் அவங்களோட ஆக்சஸ் இருக்கணும்னு நான் டிஃபைன் பண்ணுவேன். சில பேர் ஒரு சீனியர் ரிசோர்ஸ்க்கு வந்து அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக இவ்வளோ ஆக்சஸ் ரிலேட்டட் திங்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணுவேன். அதே ஒரு ஓனராக இருக்காங்க, ஒரு மேனேஜராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் அவங்களோட ரிசோர்ஸோட ஃபுல் ஆக்சஸ் வேணும்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஆக்சஸ் ரிலேட்டட்லாம் நம்ம வந்து கொடுப்போம். அதுக்கு பேர் கண்டிஷனல் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ட்ரா ஐடியில் ஒரு ஹைரார்கி ஆர் டெர்மினாலஜின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த டெர்மினாலஜி இதை வந்து நீங்கள் உங்கள் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்கள். லைக் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் குரூப், வாட் இஸ் டெனன்ட், வாட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன், வாட் இஸ் ரிசோர்ஸ் குரூப், வாட் இஸ் ரிசோர்ஸஸ், வாட் இஸ் என்ட்ரா ஐடி, SSOனா என்ன, MFAனா என்ன, கண்டிஷனல் ஆக்சஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் ஜென்ரல் டெஃபினிஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு டைம் கூட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிளோடு அதை கோரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? நான் என்னோட வீடியோஸில் எங்கேயுமே ஒரு ஜென்ரலைஸ் டெஃபினிஷன் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ட்ரெயின் பண்ண ஒரு கேண்டிடேட் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவது ஆஸ் அன் இன்டர்வியூர், நான் ஒரு இன்டர்வியூராக இருந்தால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, ஜென்ரலைஸ் டெஃபினேஷன் யார் வேணாலும் கொடுக்கலாம், மக்கப் பண்ணி வந்து சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க, க்ளவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா எப்போவுமே ஒரு சினாரியோ பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க, ஆனால் நான் கொடுத்த சினாரியோஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களே உங்களோட ஓன் வேர்ட்ஸில் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வித் அன் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூ. ஓகே, இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை என்னோட ஜிமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you soon.